ஹாய், காரசாரமாக சுருக்குன்னு ஒரு சட்டி சிக்கன் ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வச்சு சோம்பு சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 வத்தல் மிளகா. இதெல்லாம் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு வறுத்துட்டு, மிளகு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணி வறுத்துட்டு, சூடு ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு கொரப்பாக ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். கொரப்பாக தான் நல்லாயிருக்கும், ஃபைன் பொடியாக அரைக்க வேணாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலைக்காய், கேஷ்யூ, வெள்ளை எள்ளு இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன். பாதி சின்ன வெங்காயம் இடித்தது, பாதி பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி. சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு வத்தல் மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இந்த பச்சை மிளகாவில் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு, வேப்பிலையிலையும் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு பாக்கியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகு பொடியும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி மசாலா கூட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும்னு இல்லை, அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு பாக்கியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸில் சிக்கன் நல்லா வந்துடும். சிக்கன் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல அதுவும் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். உப்பு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா சூடு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பாக்கி வச்சுருக்கிற வேப்பிலை, பச்சை மிளகா, மல்லி இலை, அப்புறமா இந்த பொடி வச்சுருக்கோம்ல கொஞ்சமாக மாற்றி வச்சோமே அதுவும் எடுத்து மேலே ஆப்பில் அப்படியே தூவி விட்டாக்கா சிக்கன் கறி ரெடி. சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட பரோட்டா இருந்துச்சு, அப்போது பரோட்டா கூட தான் நான் ட்ரை பண்ணேன். ஓகே, அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.